Good morning, students. The remaining part of transport of carbon dioxide. Page number 101. At the tissues, the partial pressure of carbon dioxide is high due to the catabolisms. Catabolism means சிதைவு மாற்ற விளைவு. எங்கே நடக்குது? டிஷ்யூக்களில் இருக்குது. டிஷ்யூக்களில் நடக்கக்கூடிய அந்த சிதைவு மாற்ற நிகழ்வுகளின் விளைவாக உருவாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம் அதிகமாக இருக்குது. It diffuses into the blood to form bicarbonate and hydrogen ions. இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால இட் டிஃப்யூசஸ் இன்டு த பிளட், அது ஆனது பிளட்டுக்குள்ளே ஊடுருவுது. டு ஃபார்ம் ஊடுருவி பைகார்பனேட் அண்ட் ஹைட்ரஜன்ஸ் அயான்ஸாக மாறுது. வென் கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூசஸ் இன்டு த ஆர்பிசிஸ் இட் கம்பைன்ஸ் வித் வாட்டர் ஃபார்மிங் கார்பானிக் ஆசிட்ஸ் H2CO3 catalyzed by carbonic anhydrase. When carbon dioxide diffuses into the RBC, the carbon dioxide ஆனது RBC red blood cells குள்ள போகுது. It combines with water forming carbonic acids. அது வந்து என்னது, அங்கே இருக்கக்கூட வாட்டர் கூட கம்பைன் ஆகி அங்கே என்னது கார்பானிக் ஆசிட்ஸாக மாறுது. இதுக்கு வினையூக்கியாக கேட்டலைஸ் மீன்ஸ் வினையூக்கியாக எது செயல்படுதுன்னா பை கார்பானிக் அன்ஹைட்ரேஸ். இந்த வினைக்கு வினையூக்கியாக கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் வந்து வினையூக்கியாக செயல்படுது. The carbonic acid is unstable and dissociate into hydrogen and bicarbonate ions. The carbonic acids வந்து நிலையானது அல்ல, unstable and dissociate அதில் பிரியக்கூடியது into hydrogen and bicarbonate ions. அது ஹைட்ரஜனாகவும் திரும்ப பைகார்பனேட் அயான்ஸாகவும் பிரியக்கூடியது. Carbonic anhydrase facilitates the reaction in both directions. கார்பானிக் அன்ஹைட்ரேட் வந்து இரு வழிகளிலும் வினை புரிய உதவுகின்றது. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ் H2CO3 கார்பானிக் ஆசிட்ஸாக மாறுது. திரும்பவும் அதே இது வந்து கார்பானிக் அன்ஹைட்ரேட்ஸ் வந்து திரும்பவும் அது வந்து என்னது ஹைட்ரஜன் வாட்டராகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் பிரிக்கக்கூடியதாக இருக்குது. இரண்டு வழிகளையும் வினை புரியக்கூடியதாக இருக்குது. கார்பானிக் ஆசிட்ஸ் ஆனது திரும்பவும் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் மூலியமாக பைகார்பனேட் ப்ளஸ் ஹைட்ரஜன் அயான்ஸாக பிரியுது. The HCO3 bicarbonate moves quickly from the RBCs into the plasma. The bicarbonate HCO3 moves quickly from the RBC. அது இங்கே எங்கே இருக்குது, இரத்த சிவப்பணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பைகார்பனேட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிளாஸ்மாக்குள்ளே வருது. RBCs into the plasma where it is carried to the lungs. அது அங்கேருந்து எங்கே எடுத்து செல்லப்படுது, நுரையீரலுக்கு எடுத்து செல்லப்படுது. where it is carried to the லங்ஸ்னால் நுரையீரலுக்கு அது என்னது இரத்த சிவப்பணுக்கள்லேருந்து பிளாஸ்மாவுக்கு வருது. பிளாஸ்மாவுக்கு வந்த உடனே எங்கே கொண்டு போகப்படுது, லங்ஸுக்கு எடுத்து செல்லப்படுது. அட் த அல்வியோலார் சைட் வேர் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் லோ. இப்போ வந்து என்னது காற்று நுண்ணறைகளில் வந்து கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம் வந்து ரொம்பவும் குறைவாக இருக்குது. இந்த ரியாக்ஷன் இஸ் ரிவர்ஸ்ட் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். The reaction is reverse leading to the formation of carbon dioxide and water. கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் நொதியானது பின்னோக்கிய வினையாக பைகார்பனேட் அயனிகளை கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாற்றுகிறது. Thus carbon dioxide trapped as HCO3 bicarbonate at the tissue level, it is transported to the alveoli and released out as carbon dioxide. இவ்வாறு திசுக்களில் இருந்து பெறப்பட்ட கார்பன் டை ஆக்சைடானது பைகார்பனேட்டாக மாற்றப்பட்டு காற்று நுண்ணறைகளை அடைந்ததும் மீண்டும் கார்பன் டை ஆக்சைடாக விடுவிக்கப்படுகின்றது. Thus carbon dioxide trapped as bicarbonate at the tissue level, it is transported to the alveoli. என்னது திசுக்களில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பைகார்பனேட்டாக டிஷ்யூவில் இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டு அல்வியோலைக்கு கொண்டு வரப்படுது. அண்ட் ரிலீஸ்டு அவுட் ஆஸ் கார்பன் டை ஆக்சைடு, திரும்பவும் அங்கிருந்து கார்பன் டை ஆக்சைடாக வெளியேற்றப்படுது. எவ்ரி 100 ml ஆஃப் டீஆக்சிஜனேட்டட் பிளட் டெலிவர்ஸ் 4 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டு த அல்வியோலை ஃபார் எலிமினேஷன். ஒவ்வொரு 100 மில்லி அசுத்த இரத்தமும் சுமார் 4 மில்லி அளவுள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியேற்றுவதற்காக காற்று நுண்ணறைகளில் விடுவிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு 100 ml பிளட்லேயும் அசுத்த இரத்தத்துலேயும் 4 ml கார்பன் டை ஆக்சைடு